இந்த வீடியோல வந்து நம்ம ரெக்கர்ஷன் பத்தி பார்க்கலாம். ரெக்கர்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் தான். ஸோ எப்படி வந்து ஃபார் லூப்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெக்கர்ஷன் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு. அண்ட் அதே மாதிரியே சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை வந்து லூப் வச்சு தான் சால்வ் பண்ணணும். சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை வந்து ரிகர்ஷன் வச்சு தான் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ரிகர்ஷன் அப்படிங்கறத வந்து இப்போ எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா சார்ட்டிங் அல்காரிதம் இருக்குது இல்லையா, ஸோ மெர்ஜ் சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெர்ஜ் சார்ட்டை வந்து நம்ம ரெக்கர்ஷன் வச்சு தான் வந்து சால்வ் பண்ணணும். பட் வந்து மெர்ஜ் சார்ட் போறதுக்கு முன்னாடி ரெக்கர்ஷன்னா என்ன அப்படிங்கறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரெக்கர்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகேவா. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கால் பண்ணிக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன், கால்ஸ் இட் செல்ஃப். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறத தான் வந்து ரெக்கர்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனை நம்ம தான் கால் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ ஃபங்க்ஷன் எழுதிட்டு பிரிண்ட்னு சும்மா கொடுத்துட்டு n அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை வாங்கிட்டு அந்த எண்ணை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம் ஓகேவா. ஸோ நம்ம வந்து கீழே வந்து ஒரு கான்சோல் லாக் எழுதி அண்ட் அதுல வந்து இந்த பிரிண்ட்னு கொடுத்துட்டு 5 கொடுத்தாதான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்ட் அப்படிங்கிற இந்த கால், ஸோ இது வந்து காலிங் ஓகேவா. இப்படி நம்ம கால் பண்ணாம விட்டோம்னா இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஃபங்க்ஷனை வந்து நம்ம எந்த இடத்துல கால் பண்றோமோ அந்த இடத்துல போய் தான் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷனுடைய ஒரு டெஃபினேஷன் தான், எல்லாருமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பட் ரெக்கர்ஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா நம்ம மேனுவலா கால் பண்ண தேவையில்லை. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம கால் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கும். அதுதான் வந்து ரெக்கர்ஷன். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான், பட் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டம். அதாவது ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஈஸி, புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டு இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம 2 ப்ராப்ளம் வந்து இங்க சால்வ் பண்ண போறோம். ஸோ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து போட்டுட்டு அப்புறமா ஃபேக்டோரியல் ப்ராப்ளம் இருக்கு, அதையும் வந்து சால்வ் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஃபுல்லா சொல்றோம். உங்களுக்கு வந்து இது நல்லா புரியும் ஓகேவா. ஸோ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இதுதான். நம்மள வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க. அது வந்து n அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஓகேவா. பாசிட்டிவ் நம்பர் வந்து அது வாங்கி டிசெண்டிங் ஆர்டர் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் n வந்து 5 இருந்ததுன்னா 5 4 3 2 1 0 இப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப் டு 0 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். அதோட வந்து அது முடிஞ்சு போயிடும். ஸோ இதை வந்து நீங்க ஃபார் லூப்லயும் எழுதலாம், ரிகர்ஷன் வச்சும் எழுதலாம். ரெண்டுத்துல எது பெட்டர்னு கேட்டீங்கன்னா ஃபார் லூப் தான் பெட்டர். ஏன் ஃபார் லூப் பெட்டர்னா இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n ஓகேவா. ஸோ ரிகர்ஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து, ஸோ நீங்க வந்து டைம் எழுதுறேன், டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா O of n. ஃபார் லூப்புக்கும் O of n தான் ஓகேவா, ரெண்டும் சேம் தான். பட் ஃபார் லூப் எங்க பெட்டரா வரும்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டில அகைன் ரிகர்ஷன் வந்து O of n வரும். பட் வந்து ஃபார் லூப் வந்து லீனியர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலே வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ அகைன் டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெண்டுமே சேம் தான். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கும்போது ஃபார் லூப் வந்து பெட்டர். ரிகர்ஷன் கிட்ட இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இன்ஃபேக்ட் ரொம்ப பெரிய தலைவலி என்னன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதுல எஃபிஷியன்ட்டா ரன் பண்ணவே பண்ணாது, அதிக மெமரிஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால லூப் வச்சு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப்புக்கு பதிலாக இது நெஸ்டட் ஃபார் லூப்ல போகுது, லீனியர்ல முடிக்க முடியல, லூப் வச்சா குவாட்ரேட்டிக்கு போகும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம வந்து ரெக்கர்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரெக்கர்ஷனை வச்சு சால்வ் பண்றதுக்குன்னே சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம ரெக்கர்ஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். பட் இப்போ வந்து நான் எதுக்கு எடுத்துக்கிறேன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். ஸோ இதை வந்து உங்களுக்கு போட்டா உங்களுக்கு புரியறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேவா. ஸோ நான் எடுத்ததுமே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடா ஆன ப்ரோக்ராம் போட்டு சால்வ் பண்ணனா ரிகர்ஷனும் புரியாது, அந்த ப்ரோக்ராமும் புரியாம போயிடும். அதனால நான் வந்து நார்மலா ஒரு சாதாரண ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். பட் இன்டர்வியூல வந்து இந்த மாதிரி டிசைனிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ண சொன்னாங்கன்னா ரிகர்ஷன் யூஸ் பண்ணாதீங்க, லூப் யூஸ் பண்ணுங்க, அதுதான் வந்து எஃபிஷியன்ட் ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இப்ப எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் ஓகேவா. ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாமா, டிசெண்டிங் கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து என்ன வந்து அது வாங்கிக்கும்னு சொல்றாங்க ஓகேவா. அண்ட் ஓபன் வந்து நான் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க, அப் டு 0 வரைக்கும் ஓகேவா. ஸோ 0 விட கம்மியா போச்சுன்னா நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணக்கூடாது. ஸோ எப்பயுமே ரிகர்ஷன் எழுதும் போது ரிகர்சிவ் கால் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கேஸ் எழுதணும், ரெண்டாவது ரிகர்சிவ் கால் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த பேஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா நம்ம வந்து ஒரு லூப் எழுதுவோம் கரெக்டா. லூப் எழுதும் போது ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஃபார் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அரே டாட் லென்த் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிஷன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் தான் லூப் ரன் ஆகணும், அப்படி இல்லைனா இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து லூப் ரன் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் செக் வைக்கிறோம் இல்லையா. ஸோ இதான் வந்து பேஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ரிகர்ஷன் கொடுக்கும்போது இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகக்கூடாது, ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பேஸ் கேஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஸ்டாப் ஆகணும், தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறத வந்து எப்போ ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பேஸ் கேஸ். இந்த பேஸ் கேஸ் எழுதாம விட்டீங்கன்னா எப்படி லூப் இன்ஃபினிட் டைம்ஸ் ரன் ஆகுமோ ரிகர்ஷனும் இன்ஃபினிட் டைம்ஸ் ரன் ஆகும். இதாச்சும் கொஞ்சம் கம்மியா ஸ்பேஸ் எடுத்துக்கும், இது சம ஸ்பீடா ஸ்பேஸ் எடுத்துட்டு சிஸ்டமே கிராஷ் பண்ணி விட்டுரும்.
ஸோ அதனால பேஸ் கேஸ் வந்து கரெக்டா எழுதுங்க. பேஸ் கேஸ் தான் ஃபர்ஸ்ட். எது பேஸ் கேஸ்ங்கிறத ஃபைண்ட் பண்ணி பேஸ் கேஸை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து ரிகர்ஷன் காலிங்கே போகணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பேஸ் கேஸ் எழுதுவோம். பேஸ் கேஸ் என்னது? 0 விட்டு கம்மியா போகும்போது இது வந்து நமக்கு முடிஞ்சு போயிடணும். அதாவது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு ரன் ஆகக்கூடாது 0 விட்டு கம்மியா போனா. ஸோ ஒரு இஃப் கேஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பேஸ் கேஸ். இஃப் n லெஸ் தென் 0வா இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணிடு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், பேஸ் கேஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணணும்? என்ன வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் என்னன்னு கொடுத்தீங்கன்னா 5 வந்து இதை பிரிண்ட் பண்ணி விட்டுரும். பட் வந்து நம்ம என்ன சொன்னோம்? ரிகர்சிவ் கால் வந்து கொடுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கணும்னா ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். அப்பதான் இது தன்னைத்தானே கால் பண்ணிக்கும். ஸோ இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த எண்ணை வந்து நான் அழிச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனையும் நான் திருப்பி கால் பண்றேன். ஓகேவா? டிசெண்டிங்னு கொடுத்துட்டு n-1 கொடுத்தேன்னா ஸோ இதுதான் வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எதையுமே வந்து பிரிண்ட் பண்ணல. கரெக்டா? ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி கான்சோல் லாக் எழுதிப்போம். ஓகேவா? கான்சோல் லாக்னு கொடுத்துட்டு என்ன வந்து நம்ம கான்சோல் லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வந்து என்னது, எதனால இப்படி கொடுத்தோம், இது வந்து எக்ஸாக்டா எப்படி வந்து இப்படி 543210 பிரிண்ட் பண்ணுங்கிறத வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இது அப்படியே நீங்க VS கோட்ல போட்டு பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிசெண்டிங் 5 நம்ம எழுதுறோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து காட்டுறேன். நீங்க இப்படி எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து அவுட்புட் வரும். நீங்க ஜஸ்ட் VS கோட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிசெண்டிங் 5 அப்படிங்கறத வந்து நம்ம கால் கொடுப்போம். கொடுத்ததும் இந்த 5 வந்து இங்க வரும். ஓகேவா? இந்த 5 வந்து இங்க வரும். வந்து இந்த கேஸை வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு கேஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ அதாவது n வந்து 0 விட பெருசு. ஓகேவா? சின்னதா இருந்தாதான் இந்த கேஸ் பாஸ் ஆகும். பெருசு. அதனால நம்ம என்ன எழுதியிருக்கோம்? கான்சோல் லாக் வந்து n, அதாவது என்னோட வேல்யூ வந்து 5. ஸோ 5ங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணுது? டிசெண்டிங் n-1 அப்படிங்கறத வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து இது எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா டிசெண்டிங் 4 வந்து இது ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த டிசெண்டிங் 5க்கு 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ டிசெண்டிங் 4 அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இது திருப்பி என்ன ஆகும்னா இங்க மேல வரும். ஸோ இந்த இடத்துல வந்து 4 இருக்குதா? அகைன் வந்து இதுக்கு கீழே எப்படி இருக்கும்னா அகைன் இஃப் ரிட்டர்ன் இருக்கும், தென் console log of n இருக்கும், again descending n-1 இருக்கும், இப்படி வரும். ஓகேவா? சோ again 4 இருக்கதால இந்த இடத்துல வந்து 4 வந்து பிரிண்ட் ஆகும். again இங்க வந்து ஒரு ரிகர்சிவ் கால் இருக்கு. கரெக்டா? சோ இந்த இடத்துல again இது descending 3 ஆகும். 3 ஆகிட்டு again இது என்ன ஆகும்? ஓபன் ஆகி செக் பண்ணும். console log வந்து n வந்து நம்ம கொடுத்துட்டு descending n-1 again வந்து இது 2 ஆகும் 1 ஆகும் until 0 வர வரைக்கும். சோ இது வந்து இங்க again 3 பிரிண்ட் ஆயிட்டு 2 பிரிண்ட் ஆயிட்டு 1 பிரிண்ட் ஆயிட்டு 0 பிரிண்ட் ஆகும். இது 0க்கு அப்புறமா 0-1 இந்த கேஸ்ல போயிட்டு இது -1 ஆகும். -1 ஆனது இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சு போயிடும், இங்கே ரிட்டர்ன் ஆகி. சோ கீழ இருக்கிறதுக்கு வந்து வராது. சோ இதுதான் வந்து ரிகர்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து இவ்வளவுதான் எழுதுவோம். ஓகேவா? சோ இவ்வளவுதான் ப்ரோக்ராம், இவ்வளவுதான் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். இது வந்து பேக் எண்ட்ல இந்த மாதிரி நடக்கும். பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து இது இந்த மாதிரி நடக்கும். சோ இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணி இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் கால் பண்ணும். இந்த பேஸ் கேஸ் வந்து ஃபெயில் ஆகுற வரைக்கும் கால் பண்ணி அது வரைக்கும் இருந்த எல்லா கான்சோல் லோகுமே வந்து உங்களுக்கு அவுட்புட்டா வரும். இததான் வந்து நம்ம ரிகர்ஷன் சொல்லுவோம். சோ இது வந்து பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து இதெல்லாம் நடக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் இவ்வளவு பெருசா போட்டிருக்கோம். சோ இது வந்து நான் 2 ஓட நிறுத்திட்டா அகைன் 1 போகும், 0க்கு போகும், 0க்கு போயிட்டு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகும். சோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதியிருக்கோம். ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்து தன்னைத்தானே 6 வாட்டி வந்து கால் பண்ணிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம கால் பண்ணிருக்கோம். 5 வாட்டி வந்து ஃபங்க்ஷன் தன்னைத்தானே வந்து கால் பண்ணிருக்கு. சோ இததான் வந்து ரிகர்ஷன் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டீசென்டான ஐடியா கிடைச்சிருக்கும் ஏன் வந்து இது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாகுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டிசெண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள் தான். பட் இது தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறதால 5 வேரியபிள் வந்து இது எக்ஸ்ட்ராவா கிரியேட் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிசெண்டிங்கையே 5 வாட்டி வந்து கிரியேட் பண்ணிருக்குது. அதனாலதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து இது ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறது. சோ இதே நீங்க ஃபார் லூப்ல எழுதுனீங்கன்னா நம்ம டிசெண்டிங் ஒரே ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து ஹெல்பர் வேரியபிள் ஐ வந்து யூஸ் பண்ணுவோம். 2 வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து 5 யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அகைன் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து இது மோசமா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ரோக்ராம்க்கு நீங்க இட்ரேட்டிவ் தான் யூஸ் பண்ணணும்.
ரிகர்சிவ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இது எழுதுனேன். இப்போ வந்து நம்ம ஃபேக்டோரியல் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராப்ளம். ஒரு ஃபங்க்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க, அது வந்து n அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துட்டு ஃபேக்டோரியலை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியல, இன்கேஸ் வந்து நீங்க மேத்ஸ்ல சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஸோ ஃபேக்டோரியலை வந்து இப்படிதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. 5 போட்டுட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வைப்பாங்க. இதுக்கு பேர் ஃபேக்டோரியல் மேக்ஸ்ல. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து 120. ஸோ நம்ம வந்து 5 இன்புட் கொடுத்தா நமக்கு 120 ஆன்சர் வரணும். சிமிலர்லி 3 ஃபேக்டோரியல் வந்து 3 into 2 into 1 சொல்லுவாங்க. ஸோ அதாவது 1 வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும், நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இதுக்கு வந்து 6 வரும். ஸோ 0 ஃபேக்டோரியல்னா அதோட ஆன்சர் வந்து 1, நெகட்டிவ் 1க்கு வந்து ஃபேக்டோரியல் கிடையாது. ஸோ இது வந்து அன்டிஃபைன்ட். ஸோ நெகட்டிவ் நம்பருக்கு ஃபேக்டோரியல் கிடையாது. 0 ஃபேக்டோரியலுக்கு ஆன்சர் வந்து 1 அண்ட் மிச்சம் எந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் அதுல இருந்து 1 வரைக்கும் வர எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வரது தான் ஆன்சர். ஸோ நம்ம வந்து n அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து யூசர் கொடுப்பாங்க, அதனுடைய ஃபேக்டோரியலை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அகைன் இதுக்கும் இட்ரேட்டிவ் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டிக்காக, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்காக நீங்க இது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ரிகர்சிவ்ல எழுதி காட்டுறேன். பட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை மைண்ட்ல வச்சுட்டு ஃபார் லூப்ல எழுதுங்க, இதுல வந்து எழுதாதீங்க, ரிகர்சிவ்ல வந்து எழுதாதீங்க. ஓகேவா? ஸோ அகைன் ஃபேக்டோரியலுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n into n minus 1 ஃபேக்டோரியல்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ வந்து இது எப்படி எடுத்துப்பாங்கன்னா, இதை வந்து 4 ஃபேக்டோரியல் எடுத்துப்பாங்க. ஸோ இது எப்படி வந்து சிம்பிளா சொல்லுவாங்கன்னா 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 5 into 4 ஃபேக்டோரியல்னு சொல்லுவாங்க. ஏன்னா 4 ஃபேக்டோரியல் ஏதாவது 4 into 3 into 2 into 1 4 ஃபேக்டோரியல். ஸோ 5 into 5 minus 1 ஃபேக்டோரியல், அதெல்லாம் வந்து n ஃபேக்டோரியல் சொல்லுவாங்க. n ஃபேக்டோரியல்னா n into n minus 1 ஃபேக்டோரியல். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் ரிகர்சிவ் கால் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு வந்து இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்க சைட்ல எழுதிட்டே இருக்கட்டும், நம்ம வந்து ஃபங்க்ஷன் எழுதலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு நேம் ஃபேக்டோரியல். இது வந்து n அப்படிங்கறத வந்து வாங்கிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு வந்து ஃபேக்டோரியல் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம இங்க எழுதிக்கணும். ஸோ பேஸ் கேசஸ் வந்து நெகட்டிவ் நம்பர், அதுக்கப்புறமா 0. ஓகேவா? ஏன்னா 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? ஸோ 1 எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ 0 வர வரைக்கும் நம்ம வந்து கால் பண்ணணும். நெகட்டிவ் நம்பரா இருந்தா இமீடியட்டா ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து பேஸ் கேசஸ். ஸோ எப்பயுமே வந்து நம்ம பேஸ் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் என்னுடைய வேல்யூ வந்து 0வா இருந்ததுன்னா, அதாவது லெஸ் தென் 0வா இருந்ததுன்னா, நெகட்டிவ் நம்பரா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ரிட்டர்ன் ஃபேக்டோரியல் நாட் டிஃபைன்ட். ஓகேவா? ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து 0க்கு else if n equal to 0வா இருந்ததுன்னா ரிட்டர்ன் 1. ஓகேவா? லாஸ்ட் கேஸ்ல இன்னொரு எல்ஸ் போட்டுப்போம். ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் இன்கேஸ் வேற ஏதாச்சும் நம்பரா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பரை n minus 1 ஃபேக்டோரியலால நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ n into ஃபேக்டோரியல் n minus 1. அகைன் க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஸோ இவ்வளோதான். ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு இஃபெல்ட் கேஸ் வச்சு முடிச்சிட்டோம். அகைன் இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத வந்து நான் 3 ஃபேக்டோரியல் வச்சு சொல்லி தரேன். ஏன்னா வந்து 5 போட்டோம்னா நமக்கு இடம் பத்தாது. ஸோ இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஃபேக்டோரியல் 3 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம். இன்புட் ஃபேக்டோரியல் 3 வந்து இன்புட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், ஸோ அகைன் கான்சோல் லாக் கொடுப்பாங்க. கான்சோல் லாக்னு கொடுத்துட்டு ஃபேக்டோரியல் 3 வந்து நமக்கு இன்புட் தராங்க. ஸோ இந்த 3 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்துடும். 3 வந்து 0 விட சின்னதா, ஸோ கிடையாது, இது வந்து ஃபெயில் ஆயிடும். அகைன் இது வந்து ஃபெயில் ஆயிடும். இது பாஸ் ஆகும். இது எதை ரிட்டர்ன் பண்ணுது, 3 into ஃபேக்டோரியல் ஆஃப் 2 வந்து இது ரிட்டர்ன் பண்ணுது. கரெக்டா? ஸோ அகைன் 3 இருக்குது, இந்த 2 என்ன பண்ணுதுன்னா இங்க வந்து 3 இருக்குது. கரெக்டா? இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 2 வந்து என்ன பண்ணுதுன்னா அகைன் இந்த இடத்துல n வந்து லெஸ் தான் செக் பண்ணுது, கிடையாது. அகைன் இந்த கேஸை செக் பண்ணுது, கிடையாது. அகைன் இந்த கேஸை வந்து செக் பண்ணுது. ஸோ இங்க என்ன இருக்குது, 2 into ஃபேக்டோரியல் ஆஃப் n minus 1. ஸோ 2 into ஃபேக்டோரியல் ஆஃப் 1. ஓகேவா? ஸோ இது எப்படி வரும்னா அகைன் இது செக் பண்ணும், 1 போட்டுட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 0 இருக்கும். அகைன் இந்த இடத்துல தான் வந்து இது பாஸ் ஆகும். ஸோ 3 into 2 into 1 into ஸோ இங்க வந்து ரிட்டர்ன் 1 தானே நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ 1 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 6 வந்து நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபேக்டோரியல். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கான்சோல் லாக் கொடுக்குறோம், உள்ள வந்து கொடுத்துருக்கோம்,
உள்ளுக்குள்ள இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும்போது அகைன் அது திருப்பி கால் ஆகுது, அகைன் அது கால் ஆகுது, அந்த மாதிரி ரிப்பீட்டா கால் ஆகிக்கிட்டே இருக்குது. கால் ஆகிக்கிட்டே இருந்து நமக்கு வந்து இந்த பேஸ் கேஸ் ஏதாவது ஒன்று மெட் ஆகும்போது அந்த ரிகர்சிவ் கால் வந்து முடியுது. ஸோ இதுதான் வந்து ரிகர்ஷன். ரொம்பவே வந்து சிம்பிளான ஒன்று தான். இன்கேஸ் இது புரியல, எதனால வந்து இது திருப்பி திருப்பி கால் ஆகிட்டு இருக்குன்னா வீடியோ வந்து திருப்பி ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு படிக்கும்போது இது புரியல. ஸோ நான் வந்து இதை திருப்பி திருப்பி பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி திருப்பி திருப்பி பாருங்க. இன்கேஸ் வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது எம்டிஎன் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது, அதையும் வந்து நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த ரெக்கர்ஷன் வந்து நல்லா புரியும். அண்ட் அகைன் இது வந்து நடத்துறதுக்கு முழு காரணம் மெர்ஜ் சார்ட் வந்து ரெக்கர்ஷன் வச்சு தான் நம்ம கால் பண்ண போறோம். அதனால அது புரியணும்னா உங்களுக்கு வந்து இது தெரியணும். அதனாலதான் வந்து நான் இதை சொல்லித்தரேன். அண்ட் ஃபியூச்சர்லயும் நம்ம வந்து இந்த எக்ஸ்போனென்ஷியல் பவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் பார்க்கும்போது நம்ம ரெக்கர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஃபேக்டோரியலை வந்து நான் போட்டிருக்கேன், அதாவது விஎஸ் கோட்ல போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ சிஸ்டம்க்கு போயிட்டு இது வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் போர்டில் போட்டிருக்க அதே ப்ரோக்ராம் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் போட்டுட்டு ஃபேக்டோரியல் போட்டுட்டு தென் 2 பேஸ் கேசஸ் எழுதிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு ரிகர்சிவ் காலையும் வந்து நான் பண்ணிட்டு நான் 3 கேசஸ் எழுதியிருக்கேன். ஸோ 5 போட்டால் என்னது, 0க்கு என்னது, -5க்கு வந்து என்னது அப்படின்னு போட்டுட்டு ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். நோட் மாடர்ன் போட்டுட்டு index.js போட்டுட்டு என்டர் கொடுத்தோன்னா ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 120, 5 × 4 × 3 × 2 × 1 120 வந்துருச்சு. அண்ட் இந்த இடத்துல 1 வந்துருச்சு. அண்ட் லாஸ்ட்டாக ஃபேக்டோரியல் இஸ் நாட் டிஃபைன் ஃபார் நெகட்டிவ் நம்பர்னு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ரெக்கர்ஷன். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. அண்ட் மேக் ஷூர் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், கோடிங் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அண்ட் அதர் வெப் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.